குருஜி இப்போ லக்னமும் நகரும்போது அது எந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளுதோ அது சம்மந்தப்பட்ட வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. தசாபுத்தி சந்திரன் தசாபுத்தி மூலமா நகர்றது மூலமாவும் எந்த பாவங்கள தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா தெரியும். அப்படி சம்பவங்களா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சம்பவங்களா மாறுறது வந்து லக்னத்துக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல தசாபுத்தி கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்ல அப்படி இல்லைங்க குருஜி. இப்போ நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, தினச்சந்திரன் ஒரு ஒரு ஆங்கிள்ல போயிட்டுருக்கோம். லக்னம் தசான்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 6 வருஷத்துலருந்து 19 வருஷம் வரைக்கும் ஒரே பாவத்திலேயே நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட சிலதுல 30 வருஷம் கூட ஒரு ராசியிலேயே இருக்கும். ஒரு பாவத்துக்குள்ளேயே இருக்கிற மாரியே இருக்கும். இப்படி கால இடைவெளி வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் நீங்க சொல்ற மாரி லக்ன தசா, தினச்சந்திரன், அப்புறம் தசா புத்தி நடக்கக்கூடிய அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாவத்திலே நின்னு சந்திரன் நடத்துற தசை, இப்படின்னு கோச்சாரம், அப்புறம் கிரகங்களுடைய கோச்சாரம். இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது, இது ஒரு 3, 4 விஷயத்துடைய கூட்டு கலவையா தானே நமக்கு பலன்களா மாற வாய்ப்பா இருக்க மாரி இருக்கும். அப்படிங்கிறது தெளிவுபடுத்துது. எல்லா விஷயங்களும் நடந்தாலும் தசா புத்தியில இது எது வந்து டாமினேட் பண்ணி நமக்கு தெரிய வரும்? எது பர்ட்டிகுலரா நடக்கும்னு ஆமா. அப்ப இது இப்படி பார்க்கும்போது, இப்போ உதாரணமா குருஜியுடைய ஜாதகத்தையே இப்ப எடுத்தோம்னா, இப்போ லக்ன பாவத்துல இப்ப சந்திரன் போயிட்டு இருக்கு. 12ல போகுது. 12ல 12 12ல போயிட்டு இருக்கா? குரு ஸ்டார் போயிட்டு இருக்குங்க குருஜி. இப்போ நமக்கு இப்போ தசாபுத்தி 12ல போயிட்டு இருக்கு. இப்போ லக்னம்ன்றது நீங்க சொல்ற மாரி 6 மாசம் டிராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும். அப்போ இது ஒவ்வொரு பாவத்துக்கும் நகரும் போதும், இது ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். அப்புறம் கோச்சார சந்திரன், அதாவது தினச்சந்திரன் ஒரு ஒவ்வொரு நட்சத்திரம் டிராவல் பண்ணி டெய்லி ஒரு நட்சத்திரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது 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 ஒரு கூட்டு கலவையா தானே நம்ம செயல்படும்னு எடுத்துக்கணுமா? இது எது ரொம்ப டாமினன்ட்டா செயல்படும்னு நீங்க சொல்ல இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. இப்போ சென்னை எக்மோருக்கு போகிறீங்க. போனீங்கன்னா முன்னாடி 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும். அங்கிட்டு ஒரு 4 பிளாட்ஃபார்ம், 8 பிளாட்ஃபார்ம். 4 இது வர்றதுக்கும் 4 இது போகிறதுக்கும் மெயினாக 8 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஏதாவது வண்டி ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஓரம் கட்டுறதுக்கு அங்கிட்டு ஒரு 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். அல்லது ஹால்ட்டு போடுறதுக்குன்னு தனியாக பிளேஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் 2 நிற்கும். இதுக்கு இடையில் 4 எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடிக்கிட்டு. அப்போ நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் எதுக்காக போகிறீங்க? லோக்கல் ட்ராவல் பண்ணணுன்னு நீங்கள் போனீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் போகணும். லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா மெயினான பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மோ செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயோ இருக்கும். கொஞ்சம் லாங் ரூட்டு போகிற வண்டியெல்லாம் அந்த சைடு 3வது பிளாட்ஃபார்ம் 4வது பிளாட்ஃபார்மில் அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நான் சென்னை போகணும்னா சென்னை மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டேன், திரும்பி போகணுன்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு தான் போக போகிறேன். அப்போ மதுரை ட்ரெயின் எங்கிட்டு போகுதோ அது எத்தனாவது பிளாட்ஃபார்மில் இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் தானே போய் வண்டி ஏற முடியும். போனோன்னா முதல் பிளாட்ஃபார்மில் நிற்கிற ட்ரெயினில் போய் ஏறுனா மதுரை போயிடுவோன்னா போக முடியாதுல்ல. அப்போ உங்களுடைய கேள்வி இருக்கு இல்லையா, உங்கள் கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி நிலையான கேள்வியாக இருந்தால் திசைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில வருடங்களில் நடக்கிற விஷயமா இருந்தால் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில மாதங்களில் நடக்கிற விஷயம்னா அந்தரத்துக்கு கொடுங்க. சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சூட்சுமத்தை கொடுங்க. இப்படித்தே ஒவ்வொரு கேள்வியை வச்சுத்தே நீங்கள் அதை தீர்மானிக்க முடியும். லக்கணத்தை மட்டும் வச்சு நீங்கள் பலன் சொல்ல முடியாது. லக்கணம் என்பது ஒரு செயல் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்துறது தான் அதனுடைய வேலை. பாவ முனைகளின் வேலை அந்த செயல் உங்களுக்கு நடக்கும் நடக்காது என்பதைத்தான் தெரிவிக்கும். திசாபுத்திகள் தான் எப்போ நடக்கும் என்பதை தெரிவிக்கும். புரியுதா? அப்போ திசாபுத்தி பொறுப்பு வேற, விதி கொடுப்பினை பொறுப்பு வேற. விதி கொடுப்பினை தான் பாவம். உங்களுக்கு அங்கே குழந்தை உண்டு அப்படின்னு அங்கே விதி சொன்னாதே இங்கே திசாபுத்தி வந்து அதை நடத்தி கொடுக்கும். இங்கே விதி இல்லைன்னு மறுத்தாச்சுன்னா இங்கே திசாபுத்தி வந்து வேலை செய்யாது. புரியுதா?
நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருந்தாதே நீங்கள் எடுக்க முடியும். போடாத அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் பணத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எப்படி அர்த்தம்? விதியை தடுக்கக்கூடிய தசாபதி தடுக்கக்கூடிய தசாபுத்தி வரும்போது அதை தான் சொல்கிறேன். தசாபுத்தி தான் அதை கொடுக்கறதும் தடுக்கிறதும். விதி இருக்கு இல்லைன்னு சொல்கிறது அதனுடைய வேலை. தசாபுத்தி தான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ எடுக்கணுங்கிறது அது கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு குரு தசை அப்படின்னா எனக்கு குரு தசை எனக்கு 5 கோடி ரூபா அலாட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 கோடி ரூபாய் ஒரே நாளில் அந்த குரு தசை வந்து கொடுத்துறாரு. அதில் 81 அந்தரம் இருக்குது, 81 சூட்சுமம் இருக்குது. புரியுதா? ஒவ்வொரு சூட்சுமத்துலேயும் எனக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபண்ட்ஸை பிரித்து தான் எனக்கு கொடுக்க முடியும். ஒரே நாளில் கொடுக்குற வேலை சந்திரனுக்கு கிடையாது. இன்றைக்கி உனக்கு எவ்வளோ செலவு இருந்தா 30,000 வச்சுக்க, நாளைக்கு 50,000 உனக்கு செலவு இருந்தா வச்சுக்க அப்படின்னு மொத்த கொள்ளளவு திசை தீர்மானித்து என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கு. நான் ஒரே நாளில் போய் எடுக்கவும் முடியாது, ஒரே நாளில் போய் கொடுக்கவும் முடியாது. அப்பப்போ போய் தேவைக்கு எடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். அப்போ திசாபுத்திகள் நம்மளுக்கு கால நிர்ணயம் பண்ண உதவுது. கொடுப்பினை இவருக்கு இது கிடைக்கும் கிடைக்காது என்பதை தெரிவிக்க உதவுது. இது ரெண்டும் பாரம்பரிய ஜோதிடத்தில் கிடையாது. அவங்களால எப்படி ஒரு செயல் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியும்? திசாபுத்தி அப்ளிகேஷனே கிடையாது. அவங்க எந்த காலங்களை தீர்மானித்து சொல்ல முடியும்? சில புத்திசாலிகள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஜோசியர் சொன்னாரியா, சொன்னது மாதிரி அந்த டேட்டில் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று குருட்டுத்தனமாக நடந்திருக்கும். அதில் மேச லக்னமும் துலா லக்னத்துக்காரனாகவோ இருந்துச்சுன்னா அது நடந்திருக்கும். மற்ற லக்னத்துக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்கிறோம்னா காரண காரியத்தோடு சொல்லுவோம். நம்ம நிகழ்வுகளை தீர்மானிக்கிறோம், அந்த முறையில் நிகழ்வுகளை தீர்மானிக்க முடியாது. அப்போ விதி மதி கதி அப்படிங்கிற 3 கான்செப்ட் இருக்கு. விதிங்கிறது பாவமுனை, கதி என்பது கோச்சாரம், மதி என்பது திசாபுத்தி. இது 3 சேர்ந்துதே ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்கும். எல்லாமே ஒன்றுலேயே நடக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பு, முடியாது. திருமண பொருத்தம் பார்க்கணும்ல, அதை பற்றி நம்ம பாஸ்கரா சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் வந்து தனித்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லிட்டோம் சார். ஆனால் நம்ம அதே வந்து லோக்கல் ரூல்ஸில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவோடைய ஜீன் இவனுக்கு இருக்குது, அப்பாவுடைய கோவம் அப்படியே வருது, அம்மாவோடைய கேரக்டர் அப்படியே வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டதா இல்லை ஜோதிடத்தோடு கலந்து வந்ததா சார்? இது இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாஸ்கரா மெத்தடில் திருமண பொருத்தம் ஒரு லக்னத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 லக்னம் அமைந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழித்து அடுத்த ஜென்ரேஷனுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து விருச்சிக லக்னம், எனக்கு வந்து ஒரு கடக லக்னத்தில் ஒரு பெண்ணை பார்த்து முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு 9ஆம் பாவம். அப்போ எனக்கு சந்திரன் வந்து 1, 3, 5, 7, 9, 11 போகும்போது தானே எனக்கு செக்ஸ் மூடு வரும். அதே மாதிரி லக்னம் போகும்போதும் அதே மாதிரி தானே செக்ஸ் மூடு வரும். அப்போ நான் விருச்சிக லக்னத்துக்கு எனக்கு செக்ஸ் மூடு வரும்போது என் ஒய்ஃபு வந்து கடக லக்னம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அவங்களுக்கும் இது பூரா ஃபேவரான பாவங்களாக அமையுது இல்லையா. அப்போ அந்த 2 பேருமே அந்த நேரத்தில் செக்ஸுவல் இன்வால்மெண்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஓடக்கூடிய லக்னமும் அதே மாதிரி நம்மளுக்கு 1, 3, 5, 7, 11 சந்திரன் 1, 3, 7, 11 இருக்கும்போது தானே நம்ம செக்ஸுவல் இன்வால்மெண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே 1, 3, 5, 7, 9, 11 லக்னம் ஓடும்போது கரு உண்டாகுது. அப்போ அந்த குழந்தையும் அந்த லக்னத்தில் தான் பிறக்கும். புரியுதா? அந்த குழந்தை வந்து அந்த லக்னத்தில் பிறக்கும்போது, இப்போ நான் விருச்சிக லக்னம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி லக்னம் அமைச்சு மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பூமி ராசிலையும் நீர் ராசியிலையும் குழந்தை பிறக்கும். அப்படி பிறக்கும்போது அந்த குழந்தை என்னைய மாதிரி கேரக்டரில் தான் இருக்கும்.
என் கேரக்டரில் 1 2 அங்கே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சாதகமான பாவம் இல்லையா? புரியுதா? இப்போ நான் விருச்சக லக்னம், என் மகளும் விருச்சக லக்னம் அப்படின்னா என் மகளுக்கு ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் விருச்சக லக்னம் தானே. அப்போ என் மகள் விருச்சக லக்னத்தில் பிறந்ததுனால என் மகளுக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்குது. ஆனால் என் பையன் துலா லக்னத்தில் பிறந்துட்டான்ல, அப்போ என்னுடைய ஜீன்ஸுக்கு அடாப்ட் ஆக மாட்டேன், என்னுடைய கேரக்டரோட இணைஞ்சு வரமாட்டேன். புரியுதா? இதுக்குதே நம்ம வந்து லக்கணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, சாந்தி முகூர்த்தம்னு லக்கணம் ஃபிக்ஸ் பண்ணுறதே இதுக்கு தான். ஆனால் எல்லாருக்குமே ஃபஸ்ட் நைட்டு எல்லாம் அந்த தேதியில் நடந்துருதா? சிலருக்கு நடக்கிறது இல்லை. அப்போ எப்பயாவது அந்த டயத்தில் கரு உற்பத்தியும் சிலருக்கு ஆகிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி செட்டப்பாக நம்மளுக்கு அந்த லக்கணம் ராசியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே ராசி லக்கணத்துக்கு தான் வரும். அப்படியே நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படியே பார்த்து அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லா குழந்தைகளும் தாய் தந்தையோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த லக்கணம் ஒருங்கிணைச்சிரும், பேரண்ட்ஸுக நல்லா அட்டாச்மெண்ட் ஆவாங்க. இப்போ அவங்க தாந்தோன்றித்தனமாக நினச்ச நேரத்தில் செக்ஸில் ஈடுபட்டு கரு உற்பத்தி ஆகிறதுனால அது மிஸ்மேட்சிங்காக லக்னம் அமைஞ்சு அவங்களுக்கு பிள்ளைக்கும் அப்பாவுக்கு ஒத்து வராமல், அப்பாவுக்கும் மகளுக்கு ஒத்து வராமல், இப்படி முரண்பட்ட அலைன்ஸாக பேரண்ட்ஸுகள் முரண்பட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால் முதல்ல நம்ம செய்யும் போதே லக்கண பொருத்தம் என்பதை கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல சாதகமான லக்கணத்தில் பிறக்கும், பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட் ஆகும். அப்படி பிறக்காட்டி அந்த மாதிரி அமைக்கலை அப்படின்னா லக்கணம் பேரண்ட்ஸுகளோட அது இணையாமல் இருக்கும். அதன் ரீதியாக எல்லா பேரண்ட்ஸும் பிரச்சனையாக இருப்பாங்க. இது நம்ம ஜோதிடர்கள் முதலாக செய்யக்கூடிய தவறு இதுதான். நட்சத்திர பொருத்தம்ங்கிற பேரில் எவ்வளோமா ஜாதகம் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சதுனால இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்த்த ஒரு பாடுதேன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை நிறையா சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மனப்பொருத்தம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் முன்னாடி ஜோதிடம் பார்த்தாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் போனோன்னா பிடிச்சிருச்சா உடனே பேச்சு மனப்பொருத்தம் இருக்கா முடிஞ்சிச்சு அப்படின்னா. மனப்பொருத்தம்னா என்ன? அப்போ ஓடக்கூடிய ராசியோ லக்னமோ 1 3 5 7 9 11 ஓடிச்சுன்னா அங்கே மனப்பொருத்தம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாட்டி பிடிக்கலை அப்படின்னா 2 4 6 8 10 தான் லக்னம் ஓடும், ராசி ஓடும். அதனால் அந்த பெண்ணை பார்த்தோன்னா மாப்பிள்ளையை பார்த்தோன்னா பிடிக்காது. அப்போ அவங்க செஞ்சது சரியா, நம்ம இப்போ செஞ்சுக்கிறது சரியா? இப்போ நட்சத்திர பொருத்தம் என்பது அது சரியான முறை அல்ல. அதனால் லக்கண பொருத்தம் தான் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம்ங்கிறது சந்திரன் நகர்ந்து செல்லும் திசை நட்சத்திரம், அதாவது நட்சத்திர பொருத்தம்னு சொல்கிறது. முடிஞ்சு போன திசைக்கு ஒருத்தருக்கு போய் பொருத்தம் பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ நான் உத்திர நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரத்தை போய் பொருத்தம் பார்க்குறாங்க. எனக்கு எது உத்திர நட்சத்திரம் 4.5 வயசுலேயே முடிஞ்சிருச்சே சூரிய தசை. அதுக்கப்புறம் சந்திர தசை 10 வருஷம் ஓடி இருக்கு. அதுக்கு அடுத்து செவ்வாய் தசை. நான் ராகு திசையிலே கல்யாணம் பண்ணேன். அப்போ ராகு நட்சத்திரத்துக்கு தானே பொருத்தம் பார்க்கணும். அப்போ ராகு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்காம நான் பிறந்த உத்திர நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுனால என்ன பயன்? இது போகாத ஊருக்கு வழி தேடுற கதை தான். இந்த மாதிரி ஜோதிடர்களை நம்பி மக்கள் போய் திறமை போய் குப்புறக்கு போய் விழுந்து அவங்க வாழ்க்கையை சரியான அமைப்பில் சேர விடாமல் இவங்களே ஜோசியர்கள் பாதிக்கு எடுத்துடுறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஜாதகத்தை வச்சே ஒரு டவுட் இருக்குது சார் எனக்கு. சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது சார். சனி இப்போது அனுஷ நட்சத்திரத்துலேருந்து நடக்குது, உங்கள் லக்னத்துலேருந்தே நடக்குது. உங்கள் லக்ன புள்ளி வச்சு பார்க்கும்போது 1 5 9 நட்சத்திரம். ஒரு டவுட் எனக்கு. ஆனால் நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 4 8 12 அந்த நட்சத்திரம் இருக்குன்றீங்க. இது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? இந்த 1 5 9ன்ற அந்த நட்சத்திர புள்ளி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? இது காலச்சக்கரத்துக்கு 4 8 12 இருக்குது. உங்களுக்கு பாவ புத்தினா தான் 8ஆகவும் வருது. அப்போ இதோட தன்மை எப்படி சார்?
எனக்கு வந்து லக்னம் வந்து 12 டிகிரியில் விருச்சத்தில் விழுது. அதாவது சனி தசை செவ்வாய் புத்தி சந்திரன் அந்தரத்தில் லக்னம் விழுது. இதே இது 5ஆம் வீடு வந்து சனி ஸ்டார் குரு சப்பில் விழுது. 9ஆம் வீடு வந்து சனி ஸ்டார் சந்திரன் சப்பில் விழுது. அதனால் எனக்கு லக்னத்துக்கு உள்ளர சந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொருள் அல்ல. எனக்கு சனி தசை செவ்வாய் புத்தியில் லக்னம் அமைஞ்சிருக்கிறதுனால செவ்வாய் புத்தி வரைக்கும் சந்திரன் 12க்குள்ளே தான் இருப்பார். புரியுதா? இப்போ எனக்கு சனி தசையில் புதன் புத்தி ஓடிக்கிறது. சனி தசை புதன் புத்தியில் எந்த பாவமும் இல்லை. 1, 5, 9ஆம் பாவம் சனி தசை புதன் புத்தியில் இல்லை. சனி தசை குரு புத்தியில் 5ஆம் பாவம் விழுகுது. சனி தசை செவ்வாய் புத்தியில் லக்னம் விழுகுது. சனி தசை சந்திர புத்தியில் 9ஆம் பாவம் விழுகிறதுனால இங்கே வந்து எனக்கு லக்னத்துக்குள்ளே மொத்தம் 5 புத்திகள் வந்து எனக்கு 12ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. சந்திரன் 12க்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து எனக்கு வழங்குறாரு. அதனால் 4, 8, 12 இங்கே ஆக்டிவேட் ஆகும். அப்போ எனக்கு இது காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 என் லக்னத்துக்கும் இப்போ 4, 8, 12 இருக்குது. அதனால் உடலில் உபாதைகள், துன்பம், துயரங்கள், பிரச்சனைகள் இதை பூரா கொடுக்கத்தையும் செய்யும். இந்த சனி திசையில் தான் எனக்கு இப்போ மேஜராக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. பெங்களூர்லேருந்து வரும்போது ரிட்டர்னில் எனக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 4-5 தடவை உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கேன். இது எல்லாமே இது காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 இருக்கிறதுனால இந்த சனி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறத புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீர் ராசி ஆயிடுது. சந்திரன் சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால அது புனர்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு மதி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகள் வரும். மார்பு, அடிவயிறு, கால் பாகம் இதில் வந்து நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. வணக்கம் குருஜி. இந்த பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு இன்றைய காலகட்டத்தில் வந்து பொருளாதாரம் என்பது தான் வாழ்க்கையினுடைய முதலும் கடைசியுமா இப்போ இருக்குது. அப்படின்போது எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு பொருளாதாரம் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்புகளை வந்து நம்ம இருந்தால் நம்ம இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம், இல்லை எப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்கள ஒரு அறிந்து கொள்வதற்கு ஜாதகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகும் இல்லை அப்படிங்கிறது முன்னோர்கள் கருத்து. ஆனால் அருளும் பொருளும் ரெண்டும் 2 விதமாக இருக்குது. உயிர் பற்று, பொருள் பற்று அப்படின்னு இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது தேவையானதாக இருக்குது. இந்த உயிர் பற்று, பொருள் பற்று என்பது 2ஆக இருந்தாலும் 2ம் 2 தண்டவாளம் மாதிரி. மனித வாழ்க்கைக்கு அருளும் பொருளும் 2 வேணும். அருள் இருந்தாலே மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ முடியும். பொருள் இருந்தாலே எல்லாரையும் அரவணைச்சு போக முடியும். ஏதாவது ஒன்று மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று வீக் ஆகிடும். அப்போ ஒரு மனிதனுடைய தசாபுத்தி வந்து உயிர் பற்றும் பொருள் பற்றும் கலந்து இருந்துச்சுன்னா உயிர் பற்றான காலங்களில் உயிர் பற்றான பாவங்கள் வேலை செஞ்சு நம்மளுக்கு வாழ்க்கையை வழி நடத்தும். பொருள் பற்றான திசாபுத்தி வரும்போது பொருள் பற்றான பாவங்கள் தொடர்பு கொண்டு அது நம்மளை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை செய்யும். ஒரே உயிர் பற்றாகவோ ஒரே பொருள் பற்றாகவும் ஒரு ஜாதகம் காட்டுச்சுன்னா தண்டவாளத்தில் ஒன்று வீக் ஆயிடுச்சு, வண்டி ஓடாது, எங்கேயாவது போய் பள்ளத்தில் விழுந்துடும். அதனால் உயிரும் பொருளும் 2ம் 2 தண்டவாளம் மாதிரி மனித வாழ்க்கைக்கு அது அவசியமானது. அதனால தான் 2 உயிர் பற்று 2 பொருள் பற்று நிலையான விஷயங்களாக வைக்கப்பட்டிருக்கு. ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, தொழில், இந்த 4 பாவம் நிலையான பாவங்கள். அதனால் இது 4 நல்லா இருக்கணும். ஒருவருடைய தசாபுத்தி வந்து உயிர் பற்று பொருள் பற்று 2 கலந்து இருந்தாலே அவங்களுக்கு மற்ற புத்திகளில் உயிர் பற்றான புத்திகள் வரும்போது உயிர் பற்றானதுக்கும் பொருள் பற்றானது புத்திகள் பொருள் பற்றுக்கும் 2ம் கலந்து 2ம் சமமாக செயல்படும். வெறும் ஒற்றைப்படை பாவமாக காட்டினாலும் சிக்கல், இரட்டைப்படை பாவமாக காட்டினாலும் சிக்கல். அதனால் 2ம் சமமாக இருக்கணும். அதனால் 2 தண்டவாளம் மாதிரி தான்.
அதனால தான் நம்ம முன்னோர்கள் வண்டி உருண்டோட அச்சாணி தேவையை அதில் பெருசும் சிறுசுமாக இருந்தால் ஓடுமா? சமமாக இருந்தால் தான் ஓடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை பயணம் வந்து சமமாக இருக்கணும்னா பொருள்பற்று உயிர்பற்று ரெண்டும் கலந்த தசாபுத்தியாக இருந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். சார் இந்த காலத்தில் பல தொழில் செய்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரே தொழில் தான் பல வருஷமாக செஞ்சிட்ருப்பாங்க சார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டு 7ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. அதனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க 10ஆம் பாவம் முதல் தொழில், 2வது தொழில் செய்யும்போது அது நஷ்டமாச்சு, லாக் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க. இதே சிஸ்டத்தை அப்படியே 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு, 3வது தொழில் 4ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கலாமா? அப்படியே எடுக்கணும். அப்படி எடுத்தால் நல்லது தான். அது அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பண்ணலாம். 2 நல்லா இருக்குது, 4ஆம் பாவம் நல்லா இருக்குது. சரிங்க சார். 12 பாவமும் உயிர்பற்று பொருள்பற்றுக்குரிய பாவங்கள் தான். இந்த பாவங்கள் எல்லாமே உயிர்பற்றான பாவங்கள் பொருள்பற்றான பாவங்களோடு தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அவர் உயிர்பற்றான துறைகளில் இருந்து அவர் ஏர்னிங் பண்ணுவார். பொருள்பற்றான பாவங்கள் பொருள்பற்றான பாவங்களுக்கு தொடர்பு உண்டா அவர் பொருள்பற்றான விஷயத்தின் மூலமாக அவர் ஏர்னிங் பண்ணுவார். இப்போ ஒரு சினிமா நடிகர் இருக்காருன்னா அவருக்கு 5ஆம் பாவம் 2வது பத்து தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த நடிகருக்கு நடிப்பின் மூலம் ஏர்னிங்ஸ் வரும். அது குருவாகவோ ராகுவாகவோ இருந்தால் பெரிய பெரிய தொகையாக வரும். மற்ற கிரகங்களாக இருந்தால் சிறிய சிறிய தொகையாக வரும். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டதுனால அவர் உயிர்பற்றான விஷயங்களில் போய் தொழில் பண்ணுறாரு. அதன் மூலம் அவர் ஏர்னிங் பண்ணுறாரு. இப்போ ஒரு நாதசுர விஸ்வான் இருக்காருன்னா அவர் இசைக்கருவியை பயன்படுத்துகிறார். அதுவும் 5ஆம் வீடு தான். அதுவும் அவருக்கு 2வது பத்து தொடர்பு உண்டுச்சுன்னா அவர் நாதஸ்வரத்தின் மூலமாக ஏர்னிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் 5ஆம் பாவம் தான். ஒருத்தர் பாட்டு படிக்கிறாருன்னா அதுவும் 5ஆம் பாவம் தான். அவருக்கும் அந்த 5ஆம் பாவம் 2வது பத்து தொடர்பு விடணும். அப்போ 2வது பத்து தொடர்பு உண்டுச்சுன்னா எந்த தொழிலும் அவர் செய்யலாம். 2வது பத்து தொடர்பு விளையாடி தொழிலை படிக்கத்தே முடியும், அதன் மூலம் சம்பாதிக்க முடியாது. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 30 வகை தொழில் படித்தேன். ஆனால் நான் செஞ்சது ஜோதிடம் மட்டும்தான் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துச்சு. ஏன்? எனக்கு 5ஆம் பாவ கொடுப்பினை 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டதுனால அதே கொடுப்பினைக்குரிய குரு தசை வரவுமே என்னை ஜோதிட தொழில் 5ஆம் பாவ ரீதியாக என்னை சம்பாதிக்க வச்சிச்சு. ஏன் அதே இது நான் சினிமாவுக்கு போகல? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. என்னுடைய இன்வால்மெண்ட்டு ஜோதிடத்தில். அதனால எனக்கு அந்த 5ஆம் பாவம் எனக்கு கை கொடுத்துச்சு. நம்மளுக்கு புஸ்தகத்தில் கொடுத்துருக்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நடக்கணுங்கிற இன்வால்மெண்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு எது பிடித்ததோ அந்த விஷயத்துல தான் நம்ம போய் இன்வால்மெண்ட் ஆகும். அதனால் அதுக்கு ரிலேட்டடான காரகங்களை நம்ம எடுக்கணும். ஜோதிட வரலாற்றில் ஒரு ஜோதிடருக்குரிய அம்சம் ஜோதிடத்துக்கு புதன் குரு காரகம், 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும், அதே தசாபுத்தி நடக்கணும், அவர் சம்பாதிப்பார் அப்படின்னு ஜோதிட ரூல்ஸ் சொல்லியிருக்குன்னா அது என்னுடைய ஜாதகத்தில் 100% அது அடாப்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே எனக்கு 100% அடாப்ட் ஆகுது. அது பிறகு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் தன்னுடைய வாழ்க்கையை முன்கூட்டி சொன்னது கிடையாது. நான் அதுபடி சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 1994 நான் எனக்கு 2004 வரக்கூடிய குரு தசைக்கு என்ன செய்யும், சனி தசை என்ன செய்யணும், பலனும் முன்னாடியே சொல்லி அது பிரகாரம் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சார், பாரம்பரிய ஜோதிடம் நம்ம சிஸ்டத்தில் ஒரு டவுட் சார். சொல்லுங்கள். நம்ம ஜோதிடத்தில் இந்த 5ஆம் பாவம் ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு 1, 3, 5, 9 பாஸ்கரா பாரம்பரிய முறை ரெண்டுத்துலேயும் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஒரு டவுட் சார். ஜோதிடம் நல்லா பார்க்குறதுக்கு இந்த 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7, 9, 11 தான் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்கிறோம். அதே 5ஆம் பாவம் 2, 4, 10 இல்லை 2, 6, 10 தான் பணமும் நல்லா சம்பாதிப்புன்னு சொல்கிறோம். பாரம்பரியத்தில் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி இருக்கிற விஷயம் என்னென்னா 8ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு கனெக்ட் ஆனால் தான் அது மர்மம், அது ரகசியம், அதில் கனெக்ட் ஆனவன் தான் நல்லா ஜோதிடம் பார்ப்பான்னு சொல்கிறாங்க. 8ஆம் பாவ தசையோ புத்தியோ இருந்தால் வெளிநாடு போவான்னு சொல்கிறாங்க சார். இதை பற்றி உங்கள் கருத்து சார்? 8ஆம் வீடு மர்மம்லாம் கிடையாது. சீட்டிங் பண்ணுறது 8ஆம் பாவம், ஃப்ராடுத்தனம் பண்ணுறது 8ஆம் பாவம்.
அதில் என்ன உண்மை இருக்குது? இவங்க போய் மர்மத்தை போய் சொல்ல போகிறாங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம 2ஆம் வீடை நம்ம சொல்கிறது வந்து அவனுக்கு பலிதமானோம்னா அவனுக்கு 2ஓட கனெக்ட் ஆச்சுன்னா அதை ஏற்றுக்குருவான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். நம்ம 2 அடுத்தவனுக்கு இப்போ என் பணம் உங்கள்கிட்ட வந்து இருக்குன்னா எந்த பாவம்? 8ஆம் பாவம் தானே. எனக்கு 2, 7க்கு 2. அப்போ இந்த 2 8ஆம் வீடு தான் நீங்கள் ஏற்றுக்கிறது. 5ங்கிறது 7க்கு அது 11 இல்லையா, அதனால் அவன் திருப்தி அடையணும். அதுக்காண்டி 5 8ஆம் வீடை ஜோதிடமாக எடுப்பாங்க. இதே 5 8ஆம் வீடு சீட்டிங் ஃப்ராடுத்தனம் பண்ணுறது பூரா இருக்குது. இவங்க பூரா பரிகாரம் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த 5 8ஐ யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த 5 8ஆம் பாவம் வேலை செஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஜோதிடம் ஓடிடாது. அது பாவமுனை தொடர்புக்குள்ளே போய் இருந்தால் அவன் நல்ல கிரிமினலான ஜோசியராக இருப்பான், நிறையா பில்லை போடுவான், காசு போடுவான், மக்கள்கிட்ட ஏமாத்து வேலைகள் நிறையா செய்வான், 420 மாறிடுவான். நம்ம சிஸ்டத்தில் பாவமுனை 2ஆம் வீட்டு தொடர்பு கொண்டா நீ ஜோதிட தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அது 8 தொடர்பு கொண்டா ஃப்ராடுத்தனமும் பண்ணுவாங்க. நம்ம ஆளாக இருந்தாலும் பண்ணத்தையும் செய்வான். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவை விதி. வேற லெவல் சார். என்ன இருக்கோ அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. எனக்கு 8ஆம் பாவம் வேலை செய்யும்போது 2 பேர் வந்து எனக்கு பரிகாரம் பண்ணுன்னு வந்து வம்பா சொல்லுவேன். அது நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த 9 12 வந்து வெளிநாடுன்னு சொல்றாங்க. வெளிநாடுங்கிறது 8ஆம் பாவம் கிடையாது. அவங்க வந்து 8னா புது இடமா? அப்போ வெளிநாட்டில் சிறை பிடிக்கிறது 8ஆம் வீடு. புது இடம். வெளிநாட்டில் சிறை பிடிப்பது 8ஆம் வீடு. 9ஆம் வீடு தான் வெளிநாடு. 8ஆம் வீடுங்கிறது வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருதல். சார் நம்ம சொந்த ஊருன்றது 4ஆம் பாவம், வெளிநாடு ஏன் சார் 10ஆம் பாவம் நம்ம எடுக்கக்கூடாது? என்ன எடுத்துக்க, அவனை யார் 12 சாதம் தானே. வானம் தான் 10ஆம் பாவம். மேலோகம். நீ 12 பாவம் வேலை செஞ்சதாப்பா நீ வெளிநாடு போக முடியும். நீயா இது 9 வேலை செஞ்சாதான் சொல்லக்கூடாது. 9ங்கிறது ஒரு சூட்சும வேலை செய்யணும். அப்போ தான் நீ இங்கேருந்து கிளம்பி வெளிநாடு போவ. இங்கேருந்து போய் அங்கே போய் லேண்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 10 தான் வேலை செய்யும். 12 வேலை செய்கிறதுனால 10க்கு அது சாதகம் தானே. அது அங்கே போய் அது அந்த திசையில் வந்து சாதகமாக இருக்கிறதுனால அங்கே போய் செட்டில் ஆகிடலாம், நல்லா ஏர்னிங் பண்ணுவேன். சார் மன்னிக்கணும் சார், விபத்து சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ 4 8ஆம் பாவம் வாகன விபத்துன்னு சொல்கிறோம், 1 8ஆம் பாவம் விபத்துன்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு 8ஆம் பாவத்துக்குரிய தசாபுத்தி அந்தரம் போது விபத்து ஏற்படுன்னு சொல்கிறோம். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் அடிப்படுது, சில பேர் காலில் அடிப்படுது, சில பேர் தலையில் அடிப்படுது. இதெல்லாம் எதன் ரீதியாக வந்து சார் நடக்குது? அந்த கிரகம் வந்து காலச்சக்கரத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற இடத்த நம்ம எடுத்து சொல்லணுங்களா, இல்லை எப்படி நடக்குது சார் இது? இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் வீடுங்கிறது விபத்தை குறிக்கும் இல்லையா. இந்த 8ஆம் வீடு மிதுன ராசி ஆயிடுச்சு இல்லையா. மிதுனம் வந்து காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் வீடு? 3ஆம் வீடு. தோள்பட்டை, கைகள், முதுகு பகுதியில் தான் எனக்கு அடிபடும், இது வரைக்கும் பட்டிருக்கு. அதே மாதிரி நட்சத்திரம் வந்து துலாத்துலேயும் இருக்கு இல்லையா. அதனால் துலாம் வந்து முதுகு தண்டுவடங்கள் 7ஆம் வீடுங்கிறது இடுப்பு பகுதியில் அடிபடுறதா காட்டுது. அங்கேயும் எனக்கு அடிபட்டிருக்கு. அதே இது கும்பம்ங்கிறது முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி இல்லையா, முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியிலையும் நிறையா அடிபட்டிருக்கு. அதே இது 8ஆம் பாவ புத்திநாதன் சனி ஆயிடுச்சு இல்லையா. சனி வந்து மகரத்தில் இருக்கான். அதனால் எனக்கு தொடைப்பகுதியில் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களும் ஏற்பட்டிருக்கு எனக்கு. சனியுடைய நட்சத்திரங்கிறது கடகம், விருச்சகம், மீனத்தை தானே இருக்குது. அதனால் அந்த பார்ட்லேயும் எனக்கு அடிபடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக பாவங்களும் காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் வீடாக வருதோ அதை ரிலேட்டிவிட்டி பண்ணி நம்ம அந்த விபத்து ஏற்படும் போது எந்த இடத்துல அடிபடும் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்கேன், அதுக்கு எந்த நம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு. என்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் லக்னம் வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் வீடு ஆயிடுச்சா.
சார் உங்கள் வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. 8ஆம் வீடு நீர் ராசி ஆயிடுச்சு இல்லையா, நீர்க்கு நிலைகளில் அல்லது மழை பெய்யும் போதோ அல்லது ஆறு குளங்கள் கண்மாய்கள் இதிலெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஆற்று பாலத்தில் தான் போய் ஆக்சிடெண்ட் ஆனேன் தம்பி அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறார். அவர் எடுத்த அன்னைக்கு நட்சத்திரமே அவருக்கு 8ஆம் வீடை காட்டுது. அது கடகம் வந்து காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடாயிருது இல்லையா, ஆறு பாலம் குளங்கள் கண்மாய் இதெல்லாம் குறிக்கும் இல்லையா. கரெக்டாக ஆற்று பாலத்தில் தான் அடிபட்டேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றார். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டையும் நம்ம சொல்லலாம்.